அன்பான சத்தியவசன நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் என்று இந்த வசனம் அல்லது இந்த பேச்சை நாங்கள் அதிகமாக எப்படி கேட்போம், எங்கே கேட்போம்? நாங்கள் வீட்டிலே இருந்து வெளியிலே போனவுடன், ஒன்று நாங்கள் வேலைக்கு போகலாம், அல்லது சந்தைக்கு போகலாம், அல்லது வேறு விதமான காரியங்களுக்காக நாங்கள் வெளியிலே போகிற பொழுது, வீட்டிற்கு வருவதற்கு தாமதிக்கிற பொழுது வீட்டில் இருக்கிறவர்கள் கால் பண்ணுவார்கள். தாயோ தகப்பனோ சகோதரர்கள் கால் பண்ணுவார்கள். எங்கே இருக்கிறீங்க, அல்லது எங்கே இருக்கிறாய், வர லேட் ஆகுமா என்று சொல்லி கேட்பார்கள். அல்லது கணவன் அலுவலகத்துக்கு போய் தாமதித்து வருகிற பொழுது மனைவி கேட்பாள், எங்கே இருக்கிறீங்க, என்ன டைம் வருவீங்க? அதே போல் மனைவியிடம் கணவன் கேட்கலாம். அதே போல் சில நேரத்திலே குழப்படியான ஒரு மகன் அல்லது மகள் இருப்பாள் என்று சொன்னால், விட்டு விட்டு வெளியிலே விளையாடுவதற்கோ அல்லது பகுதி நேர வகுப்புகளுக்கோ அல்லது பர்த்டேஸ் பார்ட்டிஸ்க்கோ அல்லது எங்கேயாவது போய் வருவதற்கு தாமதிக்கிற பொழுது வீட்டாக்கள் கொஞ்சம் கேட்பார்கள், எங்கே இருக்கிறாய்? சரியாக விடை வரவர் என்று சொன்னால் உருக்கி கேட்பார்கள், எங்கே இருக்கிறன்னு சொல்லி. ஆகிய எங்கே இருக்கிறாய்ங்கிறது கேட்பவருக்கு ஓகே, ஆனால் அதை கேட்கிற பொழுது மற்றவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கே இருக்கிறாய் என்கிற அந்த வார்த்தை ஒரு விசாரிப்புக்குரிய வார்த்தையாகவும் ஒரு பாதுகாப்புக்குரிய வார்த்தையாகவும் இருக்கிறது. வேதாகமத்திலே தேவன் ஆதாமை பார்த்து எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். தேவனுக்கு தெரியும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன நடந்தது என்று சொல்லி. ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடியால் அவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டார்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கர்த்தர் தேடி வருகிறார். கர்த்தர் தேடி வருகிற பொழுது கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஏன் கேட்டார்? கர்த்தரோடு இருந்த உறவிலே ஆதாம் இல்லை. கர்த்தர் ஆதாமை வைத்த இடத்திலே ஆதாம் இல்லை. அன்பானவர்களே, நாங்கள் வீட்டிலே ஒரு பொருளை வைக்கிற பொழுது, ஒரு பெருமதியான ஒரு பொருளை நாங்கள் கவனமாக வைத்து விட்டு செல்லுகிறோம், ஒரு மேசையிலேயோ அல்லது அலுமாரியிலோ. பின்பதாக வந்து தேடி பார்க்கிற பொழுது அந்த பொருள் இல்லை. ஆக அந்த பொருள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வீட்டாரிடத்தில் கேட்போம், வைத்த பொருள் இங்கே, எங்கே இந்த பொருள்? தேவனும் அவ்விதமாக தான் கேட்கிறான். ஆதாமை வைத்த அந்த உயர்ந்த இடத்திலே ஆதாம் இல்லை. காரணம் என்ன? பாவம் செய்தபடியால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தபடியால், தேவன் சொன்னதை அவர்கள் செய்யாமல், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பிசாசின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படியாமல் விழுந்து போனது நிமித்தமாக தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு பிளவு, மிகப்பெரிய உறவு சிக்கல், விரிசல் உண்டானது. ஆகவேதான் ஆதாமை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆதாமை பார்த்து, அன்றைய நாளிலே ஆதாமை பார்த்து கேட்ட ஆண்டவர் இன்று எங்களையும் பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அநேகர் இன்று தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள் சில விடயங்களிலே. அவை என்னவென்று பார்த்தோம் சொன்னால், தொழில் நிமித்தமாக அவர்கள் தேவனை தேடுவதிலே அவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதினாலே, தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அதிகமான நேரத்தை தொழிலுக்கு கொடுப்பதினால்
அதிக நேரத்தை அதுக்கு கொடுத்து நான் உழைக்க வேண்டும், நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை இழந்து போகிறார்கள். தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை இழந்து போகிற பொழுது தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே உறவிலே பெரிய விரிசல் உண்டாகிறது, சிக்கல் உண்டாகிறது. தேவனோட உறவை இழந்து போகிறார்கள் அன்பானவர்களே. அதே போன்று தன்னுடைய கல்வி நிமித்தமாக சில மாணவர்கள், மாணவிகள், பெரியவர்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதினாலே தேவனோடு இருக்கிற உறவை சரியாக மேற்கொள்ளாதபடியினாலே அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். அநேக நேரங்களை பார்க்கலாம், கல்வியிலே அதிக நேரம் செலுத்துகிற பொழுது பலவிதமான வேலைகள் பளுக்கள் அதிகமாகிறது. அசைன்மெண்ட் எல்லாம் அணக்க செய்து கொடுக்க வேண்டி வரும். அந்த நேரத்திலே நாங்கள் வேதத்தை கூட வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். முக்கியத்துவம் கொடுப்பது நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனோடு இருக்கிற உறவை நாங்கள் இழந்து போகிறோம். சிலர் திருமணம் நிமித்தமாக தேவனுடைய உறவில் இருந்து மிகப்பெரிய விரிசல் அவர்களுக்கு உண்டாகிறது. அநேகருடைய வாழ்விலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் நல்ல கிறிஸ்தவ பண்புகளோடு வளர்ந்து திருச்சபைக்கு சென்று பணிகளிலும் ஈடுபடுவார்கள். ஆனால் திருமணத்திலே சரியான தீர்மானங்கள் எடுக்காத பட்சத்திலே அவர்களுடைய வாழ்விலே தேவனை விட்டு தூரம் போகிறதான சந்தர்ப்பங்கள் உருவாகிறது. சிலவேளை அவர்கள் கிறிஸ்துவை அறிந்த ஒரு நபரை தான் திருமணம் முடிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அநேக நேரங்களிலே சில நேரம் தேவனோடு இருக்கிற உறவு அவர்களுக்கு இழந்து போகிறார்கள். சிலர் திருமண நிமித்தமாக தேவனை அறியாதவர்களை, விசுவாசத்தில் இல்லாதவர்களை திருமணம் முடித்தபடியால் அவர்கள் தேவனோடு இருக்கிற உறவில் இருந்து விலகி போயிருக்கிறார்கள் அன்பானவர்களே. சிலர் குடும்ப பிரச்சனை நிமித்தமாக, குடும்பத்திலே வந்த சூழ்நிலைகள், அழுத்தங்கள், போராட்டங்கள், உறவு சிக்கல்கள் வந்த நிமித்தமாக அந்த உறவை இழந்து போயிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த பிரச்சனைகளை எப்படி நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி தேவனோடு பேசாமல், தேவனோடு இருந்து அந்த பிரச்சனைகளுக்கு விடை காணாமல் தானாகவே தேவனோடு இருக்கிற உறவிலே விலகி போயிருக்கிறார்கள். அன்பானவர்களே, தேவன் சொல்லுகிறார், நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ என்னிடத்திலே வா. கர்த்தர் எங்களை அழைக்கிறார். நீ இருக்கிற இடத்தில் இருக்கிற வண்ணமாக நீ என்னிடத்தில் வா என்று சொல்லி தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தேவனோடு இருக்கிற உறவிலே விரிசல் உண்டாய்விட்டதா? தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறீர்களா? அன்பானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்க எப்படியாப்பட்ட நபராய் இருந்தாலும் பரவாயில்லை, எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படியாப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தேவன் உங்களை திரும்பவுமாய் அழைக்கிறார், அவரோடு உறவு கொள்வதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. அவருடைய அழைப்பை ஏற்று வருவதற்கு நீங்க தயாரா இருக்கிறீர்களா? சிலவேளை இந்த வார்த்தை உங்களோட பேசிக்கொண்டிருக்கும், உங்களோட மனது இடம் கொடுக்காமல் இருக்கலாம். அன்பானவர்களே, உங்களோட மனதை திறந்து இடம் கொடுங்கள் தேவனோடு உறவு கொள்வதற்காக. தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் உங்களை அரவணைப்பதற்காகவும், திரும்பவும் அவருடைய பிள்ளை என்கிறதான அதிகாரத்தையும் அந்த புத்திர சுவிகாரத்தையும் கொடுத்து உங்களை உயர்த்துவதற்கும், உங்களை திரும்பவுமாய் அவரோடு உறவை கட்டுவதற்கும், உங்களோடு அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறார். நீங்கள் அந்த தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? உறவை சரிப்படுத்திக் கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? வேதத்துக்கும் ஜெபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க, அவரோடு பேச நீங்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? தேவன் உங்களை அழைக்கிறார். ஆதாமை அழைத்தது போல உங்களையும் அழைக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டது போல நீங்க இருக்கிற இடத்திலே இருந்து, ஓம் ஆண்டவரே, நான் இந்த இடத்திலே இருக்கிறேன், தவறி போய்விட்டேன், விழுந்து போய்விட்டேன், உம்மை விட்டு தூரம் போய்விட்டேன், ஆனால் இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிற பொழுது அவர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்.
வணக்கம்.